உடல் உறுப்புகளின் அறிகுறிகளை வைத்து நோய்களை கண்டறிய முடியுமா? உடலில் தண்ணீர் சத்து குறைவாக இருந்தால் முகம் வீக்கமாக இருக்கும். தண்ணீர் சத்து குறைவாக இருந்தால் இரத்த செல்கள் விரிவடைந்து முகத்தில் வீக்கத்தை ஏற்படுத்தும். கண்கள் வீக்கமாக இருந்தால் சிறுநீரகங்கள் மோசமாக இருக்கிறது என்று அர்த்தம். சிறுநீரகங்கள் அதன் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் உடலில் சேரும் அசுத்த நீர் வெளியேறாது. அந்த நேரத்தில் கண்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். தோலில் தடிப்புகள் ஏற்பட்டால் இருதயம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். உதாரணமாக காதுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் தோல் தடிப்பாக இருந்தால் இருதய கோளாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். தோல் இளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் கல்லீரலில் பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். கல்லீரல் பாதிப்படையும் போது நம் உடலில் இருக்கும் பித்த நீர் வெளியேறாமல் இருக்கும். இதனால் தான் தோல் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. அதாவது நீரிழிவு நோயானது இரத்தத்தில் இருக்கும் செல்களை பாதிப்பது மட்டுமில்லாமல் நரம்புகள் செய்யும் வேலைகளையும் தடுக்கிறது. இதன் காரணமாகத்தான் பாதம் சில நேரங்களில் மரத்து போகிறது. பாதங்களில் வெடிப்புகள் இருந்தால் அது தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தைராய்டு சுரப்பியானது அதன் வேலையை சரியாக செய்யாமல் இருக்கும் போது பாதங்களில் வெடிப்பு ஏற்படுகிறது. இதை வைத்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். உள்ளங்கை சிவப்பாக இருந்தால் கல்லீரலில் ஏதும் பாதிப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். கல்லீரல் பாதிப்பு அடைந்தால் நம் இரத்தத்தில் இருக்கும் ஹார்மோனை அதனால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் நம் உடலில் இருக்கும் இரத்தமானது அதிக சிவப்பு நிறமாக மாறிவிடும். அனைவருக்கும் பகிருங்கள்.